பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. கர்த்தருடைய பிரதான கிருபையினால் இந்த வாரத்தை நாம் ஜெயத்தோடு ஆரம்பித்து தேவனுடைய பிரதான கிருபையினால் இந்த ஆயத்த நாளுக்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தருடைய கிருபைக்காக, கர்த்தர் கொடுத்த நன்மைக்காக கர்த்தர் இந்த நாளில் நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். சர்வாங்க தகன பலிகளோடே உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, தகன பலியாய் உங்களை ஒப்பு கொடுத்து தேவனுடைய நன்மையையும் பரிபூர்ண சித்தத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தகன பலியாய் உங்களை ஒப்பு கொடுத்து தேவனுடைய நன்மையையும் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலே நீங்கள் ஆயத்தமாகும்போது உங்கள் சிந்தையில் கொண்டு வர வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் தகன பலி. ஆண்டவருக்கு சித்தமானால் நாளைய தினத்தில் நாம் கூடி ஆராதிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். அந்த பலியில் முக்கியமான ஒரு பலி சர்வ அங்க தகன பலி. அதை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் தகன பலிகளோடு உம்முடைய ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை தகன பலியாய் ஒப்பு கொடுக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 9 வசனங்களை இன்றைக்கு நீங்கள் தியானிங்க. அதில் ஒரு 7 முக்கியமான காரியத்தை தகன பலியை நாம் அங்கே பார்க்கிறோம். முதலாவது, தகன பலியாய் நாம் ஆலயத்திற்குள் நம்மை கொண்டு வருவதற்கு, நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு முதலாவது தேவை பழுதற்ற ஒரு பலியாக இருக்கணும். அன்பிளமிஷ்ட் மெட்டீரியல். நீங்கள் உங்களை ஒரு பழுதற்றதாக, உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய உணர்ச்சிகள், இவைகள் எல்லாம் தேவனுக்கு முன்பதாக சுத்தமாக இருக்கிறதுக்கு உங்களை ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து உங்களை நல்லா கழுவி கொள்ளுங்க. பழுதற்ற பலி. இரண்டாவது, அந்த பலி என்ன செய்யப்பட வேண்டும்? அந்த பலி மிருகத்தை கொண்டு வர்றவங்க தங்கள் கையை அதன் மீது வைக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன? உங்களை முழுவதுமாக அர்ப்பணிங்க. நம்முடைய கைகள் எதை குறிக்கிறது? தாவீது சொல்லுகிறான், உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன், குற்றமில்லாமலே என் கைகளை கழுவுகிறேன். உங்களை முழுசாக அர்ப்பணித்து இந்த வாரம் முழுவதும் இந்த கைகள் செய்த கிரியைகள் தேவனுடைய பார்வையில் சுத்தமானவைகளா அப்படின்னு சொல்லி உங்களை ஆராய்ந்து அதை சுத்தமுள்ளவைகளாக மாற்றுங்க. மூன்றாவது, அதிலே இரத்தம் கொடுக்கப்படுகிறது. இரத்தம் எதை குறிக்கிறது? உற்சாகத்தை குறிக்கிறது. உயிர் அதில் இருக்குது. ஒரு மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆண்டவருக்கு இப்போ இந்த பலியை செலுத்தும் போது ஏனோ தானோன்னு செலுத்தக்கூடாது. உற்சாகத்தோடு, உற்சாக பலியை, அது பாட்டினாலும் கைத்தட்டினாலும் ஆண்டவருக்காக கிரியை செய்தாலும் அதை உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க. நான்காவதாக, அந்த பலியில் என்ன காணப்படுது? அந்த பலி தோல் உரிக்கப்படுகிறது. அந்த தோல் உரிப்பு எதை குறிக்கிறது? உங்களுக்குள்ளே எந்த விருப்பு வெறுப்பு, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், நமக்குள்ளே சில காரியங்களை நம்ம வெறுப்போம், சில காரியங்களை நம்ம விரும்புவோம். ஆனால் ஒரு பலியாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவருக்கு விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாமல், இதெல்லாம் எனக்கு பிடிக்கும், அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு இல்லை. அந்த தோல் உரிக்கப்பட்டாச்சுனாலே எல்லா மாம்சமும் ஒரான மாம்சமாக போயிடும். நம்மளோட மனதுக்குள்ளே ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஐந்தாவதாக, அந்த தலையில் தான் அங்கே வெட்டுறாங்க. தலை வெட்டப்படணும். தலை எதை குறிக்கிறது? துர்சிந்தனை, வீணான சிந்தனை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை எடுத்து போடுங்க, அதை கழுவுங்க. உங்கள் சிந்தனையை பியோர் தாட்ஸால், நல்ல சிந்தனைகளால் உங்கள் மைண்டை நல்லா கொண்டு வாங்க. எதிர்மறையானவைகள், தேவையற்ற சிந்தனைகள், அதெல்லாம் எடுத்து போடுங்க. தலையை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆறாவதாக, அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அந்த பலி என்ன செய்ய வேண்டும்? கொழுப்பு தகனிக்கப்பட வேண்டும். அந்த பலியில் ஒரு கொழுப்பு இருக்குது. அதை ஆண்டுடைய
அந்த பலிபீடத்தில் வச்சு அக்னியில் அது அப்படியே வெந்து உருகி அது புகையாக பரலோகத்துக்கு போயிடணும். கொழுப்பு எதை குறிக்கிறது? நமக்குள்ளே இருக்கிற அந்த முரட்டாட்ட சுபாவம், திமிரான காரியங்கள், அடங்காமை. ஊழியன் சொன்னாலும், வேதம் சொன்னாலும், யார் சொன்னாலும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு இருமாப்பு இருக்குல்ல, அதை ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்கறதுனால நீங்கள் ஒன்றுமே இழந்து போக மாட்டீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்கிறார்ல, இந்த கொழுப்பை எல்லாம் தகனிப்பா, இதெல்லாம் உனக்குள்ளே இருக்குப்பா, அந்த கொழுப்பை முற்றிலுமா நீங்கள் தகனித்து விட்டு விடுங்க. கடைசியாக 7வதாக அங்கே எது பலி செலுத்தப்படுகிறது? அந்த பலி மிருகத்தினுடைய குடலும் அதனுடைய சிறுநீரகங்களும் அங்கே பலி செலுத்தப்படுகிறது. குடல் எதை குறிக்கிறது? நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முற்றிலுமாக. இப்போ இந்த 6 காரியங்கள் சொன்ன இல்லையா, இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும், அக்செப்ட் பண்ணணும். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாதான் ஆண்டவர் இந்த பலியை அவர் ஏற்றுக்கொள்ளுவார். இந்த 7 காரியங்களையும் தகன பலியாக அதான் சர்வ அங்க தகன, அதில் ஒன்றுமே தெரியாது. சர்வாங்க தகன பலியில் கண் எது, மூக்கு எது, காது எது, ஒன்றுமே தெரியாது. பலி மிருகம் முழுசும் சந்து 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 சந்தா அது வெட்டப்படும். அதை தான் இன்னைக்கு ரேமாவா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த சர்வாங்க தகன பலியோட ஆலயத்துக்குள்ளே பிரவேசிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற நன்மை என்ன தெரியுமா? அவருடைய சித்தம் உங்களுக்கு வெளிப்படும். காட்ஸ் வெல், பர்ஃபெக்ட் வெல் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுவீங்க. அதை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அது நன்மையாகவும் முடியும். உங்கள் வாழ்க்கை இன்பமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய தினத்தில் நீங்கள் கடந்து வாங்க, ஆலயத்துக்கு வாங்க. சென்னையில் இருப்பீங்கன்னா கோடம்பாக்கத்தில் ட்ரஸ்ட்புரத்தில் 5, 7, 9 3 ஆராதனைகள். 3வது ஆராதனை பைலிங்குவல் சர்வீஸாக இருமொழி ஆராதனையாக இருக்கும். மாலை ஆராதனை 6:30 மணிக்கு தமிழ் ஆராதனை உண்டு. கலந்து கொள்ளுங்கள். ஊழியங்களில் உற்சாகமாய் வாங்க. சர்வ அங்க தகன பலியோடு வாங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளிலும் நீர் கொடுத்ததான உம்முடைய ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். சர்வாங்க தகன பலியோடு ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட ரேமாவை போல அந்த 7 அனுபவங்களை சர்வாங்க தகன பலியில் பெற்றுக்கொண்டு அவர்கள் கடந்து வர எங்கள் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வீராக. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஜீவபலியாய் ஒப்பு கொடுங்கள் என்று சொன்னீரே, எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இதெல்லாம் எங்களுக்குள்ள தடையாக இருக்குதோ, எந்த இடம்லாம் மாற்ற முடியலையோ, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகள் காத்திருந்து நீர் எங்களை பயன்படுத்தும்படியாக இந்த 7 அனுபவங்களுக்குள்ளே உம்முடைய பிள்ளைகளை அழைத்து வாங்க. சந்து சந்தாய் தங்களை வெட்டி ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். நாங்கள் ஆயத்தத்தோடு உம்முடைய சமூகத்துக்கு வந்து நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற உம்முடைய நோக்கத்தையும் அந்த சித்தத்தையும் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு செயல்பட உதவி செய்யுங்க. கர்த்தர் செய்கிற நன்மைகளுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த 6 நாட்களாய் உம்மோடு கூட இந்த ரேமாவை பெற்றுக்கொண்டு நடக்க எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களை ஏற்று நடத்துங்க. துதி கன மகிமையை ஒரு விசை கூட உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் கொடுத்ததான நல்ல வார்த்தைக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவார், பலப்படுத்துவார், உங்களை ஆலயத்திற்கு அழைத்து வருவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோட நடத்துவாராக. ஆமென்.